Algae, Introduction to Algology, UG, PG, டிஆர்பி பாட்டனி சிலபஸில் இருக்கிற டாபிக் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்காலஜியோட இன்ட்ரடக்ஷன். ஆல்காலஜினா என்ன? வாட் இஸ் ஆல்காலஜி? Algology is a branch of botany that deals with the scientific study of algae. So ஆல்கேவோட சயின்டிஃபிக் ஸ்டடி, அதாவது ஆல்கேவை பற்றி முழுசாக படிக்கிற அந்த சப்ஜெக்டுக்கு பேர் தான் ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி. ஃபைக்காலஜினா என்ன? இது ஒரு கிரீக் வார்த்தை. ஃபைக்கோஸ்ன்னா சீவீட், லோகோஸ்ன்னா ஸ்டடி. அப்போ ஃபைக்காலஜினா என்னன்னு சொல்வோம்? ஸ்டடி ஆஃப் ஆல்கே. ஸோ ஆல்காலஜின்னு இன்னொரு பேரும் ஃபைக்காலஜிக்கு இருக்கு. டெஃபனிஷன் ஆஃப் ஆல்கே. ஸோ ஆல்கே ஆர் சிம்பிள் chlorophyll bearing autotrophic thalloid organism that are predominantly aquatic and lack true root, stem, leaf and vascular tissue. ஓகே, ஆல்கேன்றது ஒரு சிம்பிள் குளோரோஃபில் இருக்கக்கூடியது. குளோரோஃபில் இருந்தாவே அதனால் தனக்குத்தானா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் என்னன்னு சொல்வோம்? ஆட்டோட்ராஃபிக். thalloid organisms. thalloidனா thallus. there is no differentiation of root, stem, leaf, vascular tissues எல்லாம் இல்லாதது. அதனால் அது thalloid organisms. predominantlyனா அக்வாட்டிக்னா தண்ணியில் தான் இது இருக்கும் அதிகப்படியாக. ஓகே, இதில் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிளமடோமோனாஸ், குளோரெல்லா, ஸ்பைரோகைரா, யுலாத்ரிக்ஸ், வால்வாக்ஸ், அல்வா, சர்காசம், லமினேரியா. General characteristics of algae. That is character, description, example. Habitat நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, இது அதிகமாக அக்வாட்டிக்னா தண்ணியில் தான் இருக்கும். ஸ்பைரோகைரா. நியூட்ரிஷன். ஆட்டோட்ராபிக்னா என்னன்னு தெரியும், தனக்குத்தானா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அது எல்லா க்ரீன் ஆல்கேவும் பண்ணும். பிளான்ட் பாடி தாலஸ்ன்னு பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள் அல்வா. ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் ஆப்சண்ட். ஆல் க்ரீன். எல்லா க்ரீன் எல்லா ஆல்கேலையும் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, வாஸ்குலர் டிஷ்யூஸ் எல்லாம் ஆப்சண்ட். குளோரோஃபில் வந்து ப்ரெசன்ட். எதில்? க்ரீன் ஆல்கே. செல்வால் வந்து செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால் மேடப் ஆயிருக்கு. ஸோ த செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். எக்ஸாம்பிள் யுலோத்ரிக்ஸ். ரிசர்வ் ஃபுட். இது வேரிஸ் அமாங் குரூப்ஸ், அதாவது நிறைய குரூப்ஸில் பார்க்கலாம். ஸ்டார்ச், ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், லேமினேரியன் ஸ்டார்ச் அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். எக்ஸாம்பிள் கிளாமடோமோனாஸ். லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஹாப்ளான்டிக், டிப்ளான்டிக், ஹாப்ளோடிப்ளான்டிக் டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் பார்க்கலாம். Why are algae called thallophytes? The plant body is not differentiated into root, stem and leaves. Instead, the whole body is called thallus. So, ஏன் ஆல்கேவோட பாடி வந்து தாலஸ்ன்னு சொல்கிறாங்க? ஏன்னா இதோட பிளான்ட் பாடி வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப்னு பிரிக்க முடியாமல் இருக்குது. அந்த ஹோல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து சொல்கிறது தாலஸ். அல்வா, சர்காசம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல்கே. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர். அங்கே செலனிட்டி கம்மியாக இருக்கும். அங்கே உயிர் வாழுற ஆல்கே வந்து ஸ்பைரோகைரா, வால்வாக்ஸ், இலோத்ரிக்ஸ். மெரைன்னா உப்புத்தன்மை, சீ வாட்டர், அதிக உப்புத்தன்மை இருக்கும். எக்ஸாம்பிள் சர்காசம், லாமினேரியா, ஃபியூக்கஸ். பிராக்கிஷ் வாட்டர்னா அந்த கடல் தண்ணியும் ஃப்ரெஷ் வாட்டரும் ஒன்றா சேர்ற இடம். என்ட்ரோமார்ஃபா. இந்த என்ட்ரோமார்ஃபாவை அல்வா கீழே இப்போது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாயிஸ்ட் சாயில், ஈரமாக இருக்கிற சாயிலில் கூட பாசி பிரிக்கும் இல்லையா? எக்ஸாம்பிள் நான்ஸ்டாப், குளோரெல்லா. அண்ட் ட்ரீ பார்க், தட் இஸ் டெரஸ்ட்ரியல் ஆல்கேன்னு கூட இதை சொல்லலாம். ட்ரென்டிஃபோலியா, இது கேட்கலாம் 1 மார்க்கில், அதாவது இது கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ டெரஸ்ட்ரியல் ஆல்கேன்னா என்ன? ட்ரென்டிஃபோலியா, ஸ்னோ மேலே வளர்ற
அந்த ஆல்கேவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளாம்டோமோனாஸ் நிவிலிஸ். இதுதான் ரெட் ஸ்னோவை உருவாக்கும். ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வளர்ற ஆல்கே வந்து ஆசிலட்டோரியா மாஸ்டிகோக்ளாடஸ். செல் ஆர்கனைசேஷன். ஆல்கேல ப்ரோகேரியாட்டும் இருக்கு, யூகேரியாட்டும் இருக்கு. ஸோ ப்ரோகேரியாட்னா என்ன? ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை. மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அந்த மாதிரி ஆர்கனல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனோபாக்டர், நான்ஸ்டாக் அனபீனா. யூகேரியாட்டிக்னா என்ன? ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, அல்வா, வால்வாக்ஸ். பிக்மெண்ட்ஸ் இன் ஆல்கே. பிக்மெண்ட் அதோட ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள். குளோரோஃபில் ஏ, இது யூனிவர்சல் பிக்மெண்ட், எல்லா பிளான்ஸ்லையுமே இருக்கு. ஆல்கேல இருந்து ஹையர் ஃபார்ம்ஸ் வரையும் இருக்கிற பிக்மெண்ட் என்ன? குளோரோஃபில் ஏ எல்லா ஆல்கேலையுமே இருக்குன்னு சொல்லியாச்சு. குளோரோஃபில் பி கிரீன் ஆல்கேல மட்டும்தான் இருக்கும், அல்வா. குளோரோஃபில் சி ப்ரௌன் ஆல்கேல மட்டும்தான் இருக்கும், சர்காசம். குளோரோஃபில் டி சம் ரெட் ஆல்கேல மட்டும்தான் இருக்கும், ரெட் ஆல்கே. நெக்ஸ்ட் கரோட்டினாய்ட்ஸ், இது ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ், இது மெனி ஆல்கேல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபியூகோசாந்தின் ப்ரௌன் கலருக்கு ரெஸ்பான்சிபிள், லேமினேரியால பார்க்கலாம். ஃபைகோ எரித்ரின் ரெட் கலர், ஜெலீடியம். ஃபைகோசயானின் ப்ளூ கலர் எதில் பார்க்கலாம்? நான்ஸ்டாக். இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கு இல்லையா, நான்ஸ்டாக், ஆஸ்லட்டோரியா, அது எல்லாத்தையுமே நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இன்னொரு தடவை இதை மட்டும் சொல்கிறேன், இதில் வந்து கேட்கலாம். ஸோ குளோரோஃபில் ஏ யூனிவர்சல் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ஆல்கே தான். குளோரோஃபில் பி கிரீன் ஆல்கே, அல்வா. குளோரோஃபில் சி ப்ரௌன் ஆல்கே, சர்காசம். குளோரோஃபில் டி சம் ரெட் ஆல்கே, ரெட் ஆல்கே தான். ஸோ ஏ வந்து எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பி வந்து கிரீன் ஆல்கேல மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், சி வந்து ப்ரௌன் ஆல்கே, டி வந்து சில ரெட் ஆல்கேல. கரோட்டினாய்ட்ஸ் என்றது என்ன? ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் மெனி ஆல்கேல. ஃபியூகோசாந்தின் ப்ரௌன் கலர், லேமினேரியா. ஃபைகோ எரித்ரின் ரெட் கலர், ஜெலீடியம், கிராசிலேரியா அது மாதிரி. ஃபைகோசயானின் ப்ளூ கலர், நான்ஸ்டாக், ஆசிலோட்டேரியா. ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் குரூப். ரிசர்வ் ஃபுட் எக்ஸாம்பிள் கிரீன் ஆல்கேல ஸ்டார்ச், ஸ்பைரோகைரா. ப்ரௌன் ஆல்கேல லேமினேரியா அண்ட் மேனிடால், சர்காசம். ரெட் ஆல்கே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச், ஜெலீடியம். டயட்டம் கிரிசோலாமினேரியன் அண்ட் ஆயில்ஸ், navicula. That is chrysolaminarian and oils, navicula. Cyanobacter, Cyanophycean starch, non-stalk. Importance of algae in nature. ஆல்கேவால என்ன இம்பார்ட்டன்ட் நேச்சருக்கு? ஆல்கே தான் அக்வாட்டிக் சிஸ்டத்தோட பிரைமரி ப்ரொடியூசர். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தோட பிரைமரி ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டால் ஆல்கே. ஸோ இதில் வந்து என்னன்னா, எர்த்தோட அதிகப்படியான ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறது யாரு? இந்த ஆல்கே தான். இது வந்து அசெஷன் ரீசனில் கேட்கலாம். ஃபார்ம் த பேஸ் ஆஃப் த அக்வாட்டிக் ஃபுட் செயின். இவங்க அக்வாட்டிக் ஃபுட் செயினோட பேஸ் யாரு? இந்த ஆல்கே தான். ப்ரொவைட் ஹேபிடேட் ஃபார் அக்வாட்டிக் ஆர்கானிசம். அக்வாட்டிக் ஆர்கானிசத்துக்கு ஒரு இருப்பிடத்தை கொடுக்கறதும் இந்த ஆல்கே தான். ஹெல்ப் ரீசைக்கிள் நியூட்ரியன்ஸ். ஸோ ரீசைக்கிள் நியூட்ரியன்ஸை ரீசைக்கிள் பண்ணுறதும் இந்த ஆல்கே தான். இம்பார்ட்டன்ஸ் டு ஹியூமன். ஹியூமனுக்கு வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. போர்ஃபைரின், அல்வா, லேமினேரியன். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகார், ஆல்ஜினேட்ஸ், கேராஜினம். பயோ ஃபர்டிலைசர்ஸ் அனபீனா, நான்ஸ்டாக். மெடிசனாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபார்மசிட்டிக்கல் காம்போனன்ட்ஸை வச்சு மெடிசனாக யூஸ் பண்ணுறோம். பயோஃபியூவல், பயோடீசலாக இதிலேருந்து எடுத்துகிட்ருக்கோம் ஆல்காலேருந்து. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் நம்மளோட எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வில்லியம் ஹென்ரி ஹார்வே. ஸோ ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யாரு? வில்லியம் ஹென்ரி ஹார்வே. WHH ஞாபகம் வச்சுக்கோங்க. W ஃபார் வில்லியம், H ஃபார் ஹென்ரி, H ஃபார் ஹார்வே. அண்ட்
ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜி யாரு? எம்ஓபி ஐயங்கார். எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார். ஸோ இந்த சிலபஸில் நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபெட்ரிக் எர்னஸ்ட் ஃப்ரிட்ஜ் 1935 to 1945 அந்த இதை தான் நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ குயிக் ரிவிஷன் பார்த்துடலாமா? ஸோ ஸ்டடி ஆஃப் ஆல்கேவை என்னன்னு சொல்வோம்? ஃபைக்காலஜி, ஆல்காலஜி. பிளான்ட் பாடி என்னன்னு சொல்வோம்? தாலஸ். மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே வந்து இங்கே யூகேரியாட்டிக் தான். சைனோபாக்டீரியா மட்டும்தான் ப்ரோகேரியாட்டிக். யூனிவர்சல் பிக்மெண்ட் எதுன்னு சொன்னோம்? குளோரோஃபில் ஏ. ப்ரௌன் ஆல்கேவோட பிக்மெண்ட் ஃபியூகோசாந்தின். ரெட் ஆல்கேவோட பிக்மெண்ட் ஃபைகோ எரித்ரின். க்ரீன் ஆல்கேவோட ரிசர்வ் ஃபுட் என்ன? ஸ்டார்ச். ப்ரௌன் ஆல்கேவோட ரிசர்வ் ஃபுட் என்ன? லாமினீரியன் அண்ட் மேனிட்டால். ரெட் ஆல்கேவோட ரிசர்வ் ஃபுட் வந்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஸோ நம்ம எப்படி மெமரி பண்ணிக்கலாம் தெரியுமா? இப்போ க்ரீன்னா ஸ்டார்ச், ப்ரௌன்னா லாமினீரியன் அண்ட் மேனிட்டால், ரெட்னா ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், ஹைப் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.